அன்பு பேகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் சார். வணக்கம். சார், பண்டிகைகளை விட வளர்ச்சிக்கே முன்னுரிமை அப்படின்னு கொல்கட்டா மெட்ரோவை, அதாவது குறிப்பா மம்தா அரச, அதாவது கொல்கட்டா மெட்ரோவை முடக்கிய மம்தா அரசை நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் கடுமையான வார்த்தைகளால சாடி இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மெட்ரோ, கல்கட்டா மெட்ரோல வந்து 4-5 லைன் இருக்கு. அதுல ஒரு மெட்ரோ தான் ப்ராப்ளம் இருக்கு. இப்போ ஆரஞ்சு லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நியூ கரியா அப்படிங்கிற இடத்துல இருந்து ஏர்போர்ட் போற ரோடு மெட்ரோ. அது வந்து மற்ற எல்லா மெட்ரோவும் ஏர்போர்ட்ல ஜாயின் ஆகிடும், இதுவும் ஜாயின் ஆகணும், அவ்வளவுதான். ஆனா அது என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, சிங்கிரி கட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு ரோடு ஜங்ஷன் இருக்கு. அதாவது 3 ரோடு ஜாயின் பண்ற இடம், ரொம்ப நேரோ ஸ்பேஸ், நிறைய டிராபிக் போற இடம். அந்த இடத்துல வந்து மேல கர்டர் போட முடியாம கிட்டத்தட்ட 1 வருஷமா பெண்டிங்ல இருக்கு. அதை எதிர்த்து ஒருத்தர் இதுக்கு போறார், கோர்ட்டுக்கு போறாரு. அவர் பேர் வந்து உபமன்யு பட்டாச்சாரியா அப்படின்னு. அவர் போன வருஷம் 2025லயே மார்ச் மாசமே கோர்ட்டுக்கு போய், ஏப்ரல் மாசம் கோர்ட்டுக்கு போறாரு. அதை உடனே விசாரிச்சு ஹைகோர்ட் வந்து உடனே அதை எடுத்து, பிஐஎல் தான், அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பாங்க இல்லையா, பொது நல வழக்கு, அதை உடனே இவங்க ஹைகோர்ட்ல அதை உடனே கையில எடுத்துடுறாங்க. மேபி அதுக்கு என்ன காரணம், ஏதாவது காரணம் இருக்கும். அதாவது இந்த ஜட்ஜஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து சால்ட் லேக் சிட்டி, ஏன்னா இது சால்ட் லேக் சிட்டி வழியா தான் வருது. சால்ட் லேக் சிட்டி செக்டார் 5 மூலமா தான் இந்த ஆரஞ்சு லைன் போறது. ப்ராபபிளி இவங்க எல்லாம் வந்து சால்ட் லேக் சிட்டிங்கிறது ஒரு ஹைஃபை ஏரியா. நம்ம ஊர்ல நம்ம பெசன் நகர் மாதிரி கொஞ்சம் ஹைஃபை ஏரியா, வெரி ரிச் கிரீன்வேஸ் ரோடு மாதிரி வச்சுக்கோங்களேன். பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்கிற இடம், ஜட்ஜஸும் அங்கதான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால்தான் அவங்க உடனே இதை எடுத்துக்கிட்டாங்க கையில. இது முதல்ல இந்த மெட்ரோ லைன் வந்துருச்சு சொன்னா ரோடுல டிராபிக் கம்மியாடும், கன்ஜெஷன் கம்மியாடும் அப்படிங்கிறதுனால அவங்க எடுத்துட்டு இருக்கலாம் நான் நினைக்கிறேன். 4 monthsல ஆர்டர் போட்டாங்க. இந்த மாதிரி நீங்க உடனே இதுக்கு வந்து போலீஸ் பெர்மிஷன் கொடுக்கணும் மெட்ரோவுக்கு. அதாவது இந்த ரயில் விகாஸ் நிகாம் அப்படிங்கிற அந்த கம்பெனி தான் நடத்துறது. நீங்க உடனே அதுக்கு இது கொடுங்க, பெர்மிஷன் கொடுங்க, நவம்பருக்குள்ள இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா நவம்பர்ல ஒரு டேட் குறிக்கிறாங்க அவங்க. அதாவது இந்த கர்டர் மேல போடணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து டிராபிக் எல்லாம் நிறுத்த முடியாது. ஆனா ராத்திரி நேரம் மட்டும்தான் டிராபிக்கை நிறுத்த முடியும். அப்போ உங்களுக்கு வந்து வீக்கெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதாவது விடுமுறை தினங்கள், வார விடுமுறை தினங்கள், ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள். அதுக்கு அடுத்த ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, இந்த 6 நாள் தான் அந்த இடத்துல டிராபிக்கை பிளாக் பண்ண முடியும். அதுக்கு நீங்க வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஆர்டர் போடுறாங்க. ஆனா மம்தா பானர்ஜி அதை பண்ணவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? மம்தா பானர்ஜிக்கு வேற மாதிரியான பயம் வர ஆரம்பிச்சு. தேர்தல் நெருங்க அவங்களுக்கு இருந்து 2 பயம், 3 பயம் அப்படின்னு கூட சொல்லலாம். முதல் பயம் எஸ்ஐஆர்ல ஏற்கனவே உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் எல்லாம் கூட்டு வச்சு, உச்ச நீதிமன்றமே சொல்லிட்டாங்க, ஹைகோர்ட்ல இருந்து ஜட்ஜஸ் எல்லாம் உட்காந்து வச்சு அவங்க மூலமா நாங்க பண்ண வைக்கிறோம் சொல்லிட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயமா மாறி போச்சு. 2வது விஷயம் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய புத்துணர்ச்சி. போன ட்ரிப் என்னாச்சு, பிரசாந்த் கிஷோர் 77 இடம் டபுள் டிஜிட்ல தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. கரெக்டா 77 இடத்துல வந்து நின்னுது, 99 கூட இல்லை. ஆனால் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு 100 கிராஸ் பண்றதுக்கான ஒரு இது இருக்கு. ஒரு வேளை அவங்க 100 கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா 145 கிடைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. எவ்வளவு வேணும் அறுதி பெரும்பான்மைக்கு? 145 இருந்தா போறோம். 294 இல்லையா, 147 இருந்தா 148 இருந்தா போறோம். அவங்க பிடிச்சிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருக்கு. 3வது பயம் நான் சொல்றேன், மெட்ரோ திட்டம் யாரோடது? மெட்ரோ திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபண்ட்ஸ் பண்றாங்க. எல்லா இடத்துலயும் ஆல் மேஜர் மெட்ரோ திட்டம் இது பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அஸ்வினி வைஷ்ணவ் அதை பர்சனலா பார்த்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாரு, கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. செப்டம்பர் மாசம் என்னாச்சு, இன்னொரு மெட்ரோ திட்டத்தை வந்து நரேந்திர மோடி திறந்து வைக்கிறதுக்கு வராரு. அதுக்கு மம்தா பானர்ஜி போகல.
இவரு மெட்ரோ திட்டம் திறந்து வச்ச உடனே அது என்ன ஆயிடுது, ஒரு ஒரு பெரிய விளம்பரம் கிடைச்சு போச்சு பாரதிய ஜனதா கட்சிக்கு. அந்த மாதிரி ஒரு பெரிய விளம்பரம் இந்த முறையும் கிடைச்சு. ஆக்சுவலி சொல்ல போனா இந்த ஆரஞ்சு லைனை அவங்க மார்ச் மாசம் இனாகுரேட் பண்ணிருக்கணும். ஆனா பண்ண விடல. ஏன் விடல அப்படின்னா, நரேந்திர மோடி வந்து ஏன் அதை திறக்கிறாரு? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், சென்னை மெட்ரோ ஃபர்ஸ்ட் கட்டம் இது பண்ணும் போது ஜெயலலிதா அந்த டான்சி வழக்கு அந்த மாதிரி சமாச்சாரம் இருந்த போது அவங்களுக்காக அது ஒரு வருஷம் அப்படியே உட்காந்து வச்சிருந்தாங்க. கருணாநிதி கூட கேட்டாரு, முதல்வர் வர முடியலன்னு சொன்னா வேற யாரையாவது வச்சு ஓபன் பண்ண வேண்டியதானே அதான் அப்படின்ட்டு கருணாநிதி எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அவர் கேட்டார். எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறமா ஜெயலலிதா வந்து அதை ஓபன் பண்றாங்க. இங்க நரேந்திர மோடி வந்து ஓபன் பண்ணா திரும்பி நரேந்திர மோடி 148க்கு போயிடுவாரோ, எம்எல்ஏ வாங்கிடுவாரோ அப்படிங்கிற பயம் வந்துருச்சு. ஆக்சுவலி என்ன தெரியுமா, இது திட்டம் கன்சீவ் பண்ணது, திட்டம் தீட்டியது எல்லாமே அவருடைய மம்தா பானர்ஜியுடைய முதல் இதுலதான் 2010-11 ஆரம்பிச்சாச்சு. அதை அதுக்கு வந்து பட்ஜெட்ல நிதி ஒதுக்கியாச்சு. ஆனா 6 வருஷத்துக்கு அப்புறமா ஸ்டார்ட் ஆச்சு வேலை. அப்போவே 6 வருஷம் டிலே ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பல வேலைகள் நடந்து கடைசியில ஒரு 360 மீட்டர், அதாவது 1/2 கிலோமீட்டருக்கும் குறைவான பகுதியில தான் அந்த ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளத்தை நீங்க சரி பண்ணுங்க சொன்னா அவங்க பண்ண மாட்டேன்றாங்க. காரணம் வந்து பாலிடிக்ஸ், 100% பாலிடிக்ஸ். இதைத்தான் அவங்க சொல்றாங்க, மக்களுடைய பொதுநலம் தான் முக்கியமே தவிர உங்களுடைய பாலிடிக்ஸ் முக்கியம் இல்லை. அப்போ கேட்டீங்கன்னு சொன்னா தசரா வந்துருச்சு, ராமநவமி ப்ரொசஷன் வந்துருச்சு, தசரா ப்ரொசஷன் வரும், காளி மாதா ப்ரொசஷன் வரும். அதுக்கப்புறமா மார்ச் மாசம் வந்த உடனே எலெக்ஷன் வந்துருச்சுங்கிறீங்க. அப்புறமா வந்து எக்ஸாம் வருது அப்படிங்கிறீங்க. அங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு அப்படிங்கிறீங்க. கேடவர் டிரான்ஸ்போர்ட் வருங்கிறீங்க, அதாவது உடல் உறுப்புகள்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்கன்றீங்க. அதுக்கப்புறமா கீழே அண்டர் கிரவுண்ட்ல வந்து எலக்ட்ரிக் கேபிள்ஸ் இருக்குதுங்கிறீங்க. குடிநீர் எல்லாமே இருக்கதாமா இருக்கும். அண்டர் கிரவுண்ட்ல தான் வேலை நடக்கணும்னு சொன்னா அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி தான் பண்ண முடியும். ஆனா இவ்வளவு நாளா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க, உங்களுடைய எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு வந்து ஒத்துக்கும்படியாக இல்லை. ஹைகோர்ட் வந்து கிளியரா செப்டம்பர் மாசம் சொல்றான். ஹைகோர்ட் சொன்னது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பேசாம அப்படியே நிறுத்தி வச்சிருந்தாலும் பரவாயில்ல, முட்டாள்தனமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. இதை நாங்க ஒத்துக்க மாட்டோம், எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு என்னத்துக்கு டைம் அவன் கேட்கறான். எல்லாத்தையுமே நீங்க வந்து காலதாமதம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா காஸ்ட் ஓவர் ரன் ஆகும், டைம் ஓவர் ரன் ஆகும், பொதுமக்களுக்கு பிரச்சனை அதிகமாகும் அப்படின்னு பயங்கரமா கூட்டு வச்சிருக்காங்க அவங்க. அதனால இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்தது. அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷனுக்கே இதுல அப்ஜெக்ஷன் இல்லை. எலெக்ஷன் கமிஷன் வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இன்னுமே வந்து நரேந்திர மோடியோ இல்ல மம்தா பானர்ஜியோ வந்து திறந்தெல்லாம் வைக்க முடியாது, ஏன்னா மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குது. இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு அவங்க கேட்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க கேட்டுட்டு மம்தா பானர்ஜிக்கு தலையில குட்டி உட்காந்து வச்சிருக்கிறாங்க. இந்த நவம்பர் மாசம் ஓபன் பண்ணிருக்கணும், முடிச்சிருக்கணும் இந்த வேலையை, முடியல. மார்ச் மாசம் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், அதுவும் முடியல. ப்ராபபிளி இந்த ட்ரிப்பை அவங்க வந்து இந்த எலெக்ஷன் பீரியட்லயே வந்து 3 நாள் அதை பிளாக் பண்ணி, அதாவது வார விடுமுறையில இரவுல மட்டும் அந்த இடத்துல டிராபிக்கை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. வெள்ளி சனி ஞாயிறு 2 6 நாட்கள் அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த இது நடக்கும். ஆனா இதுல வந்து முக்கியமா நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் டிலே மேற்கு வங்காளத்துல டிலே ஆயின்றதுங்கிறத பாக்குறோம். நேற்றுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல முன்னாள் பாஜக மேற்கு வங்க மாநில தலைவர் சுகாந்தா மஜும்தார் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்காரு மந்திரியா. நேற்றுக்கு எவ்வளவு அழகா அவர் சொல்லியிருக்கிறா பாருங்க, என்னென்ன திட்டங்கள் இங்க வந்து டிலே ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி ரொம்ப ஒரு பெரிய பட்டியலை போட்டு சொல்லியிருக்கிறாரு. கூடவே இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வேற தலையில குட்டு வச்சிருக்கு அப்படிங்கிறதுனால ப்ராபபிளி இதுல வந்து ஒரு அளவுக்கு ஒரு ப்ரோக்ரஸ் கிடைக்கலாம் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம். ஆல் செட் அண்ட் டன், பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது இதுல அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொன்னது மம்தா பானர்ஜிக்கு மட்டும் இல்ல, மற்ற எல்லோருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். பஞ்சாப்ல முன்னாள் முதலமைச்சர் வீட்டு வாசல்ல ஒரு தடுப்புகள் எல்லாம் மீறி போராடுறாங்க மக்கள். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, அங்க முன்னாள் அமைச்சர் லால்ஜித் சிங் புல்லர் அப்படிங்கிறவர் வந்து
பஞ்சாப்ல இருக்கிற ஒரு கிடங்கு அதிகாரி அவர் வந்து இறந்து போறாரு. அது சம்பந்தமா அவரை கைது செய்யணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்துல பஞ்சாபினுடைய முதல்வர் அவர் வீட்டு தடுப்பெல்லாம் மீறி அவர்கிட்ட போய் கேக்குறாங்க. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன பிரச்சனை பஞ்சாப்ல நடந்துட்டு இருக்கு? ஊழலை எதிர்ப்போம்னு சொல்லி தொடங்கப்பட்ட ஆம் ஆத்மி கட்சி ஊழலை எதிர்ப்போம் அப்படிங்கிற அந்த விஷயத்துல தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா? இந்தியா எகென்ஸ்ட் கரப்ஷன் நீங்க சொன்ன உடனே ஞாபகம் வந்துருக்கு. இந்தியா எகென்ஸ்ட் கரப்ஷன் அப்படிங்கிற அந்த போர்டை வச்சுதான் அவங்க வந்து போராட்டம் நடத்தி 2013 போராட்டங்கள்லாம் நடத்தி அண்ணா ஹசாரேவுடைய போராட்டத்துல இவர் போய் கலந்துகிட்டு நம்ம ஊழலற்ற நிர்வாகத்தை கொண்டு வர போறோம் சொல்லி வெளிநாடுகள்ல இருந்து ஃபண்ட்ஸ் வந்து என்ஆர்ஐ எல்லாம் உள்ள கூட்டிட்டு வந்து பிரச்சாரம் பண்ண வச்சு ஆட்சியை பிடிச்சாங்க. டெல்லியில 27 நாள்ல ஆட்சி கவிழ்ந்தது. திருப்பியும் வந்தாங்க, அறுதி பெரும்பான்மை கிடைச்சது. 70 சீட்ல 67 சீட் அவங்க தான் எடுத்தாங்க, ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில. அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சுது அவங்க உண்மையிலேயே ஊழல் அற்றவர்களா அல்ல ஊழல்வாதிகளா அப்படிங்கிறது. ஆம் ஆத்மி கட்சியினுடைய டெல்லி சமாச்சாரத்தை நம்ம பார்த்தோம். முதல்லயே அவர் வந்து சத்யேந்திர ஜெயின் வந்து 4 வருஷம் ஜெயில இருந்தாரு. 6 அமைச்சர்கள் ஜெயில போயிட்டு தான் திருப்பி வந்திருக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து டெல்லி ஹைகோர்ட் வந்து அந்த சாராய ஊழல்ல கவிதாவை சேர்த்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இது இல்லை அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல ஏன். அதாவது உச்ச நீதிமன்றமே ஆச்சரியப்பட்டு இந்த விஷயத்தை முன்னெடுக்கணும் சொன்ன பிறகும் கூட ஹைகோர்ட்ல போயிட்டு இது எப்படி தள்ளுபடி ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதை அடுத்த லெவலுக்கு எப்படி அவங்க எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நிறைய விஷயங்கள் பொது வெளியில இன்னைக்கு வரைக்கும் வரல, அதனால அதை பத்தி பேச வேண்டாம். நான் பஞ்சாபுக்குள்ள வரேன். ஊழலற்ற ஆட்சி அமைப்பும் சொல்லிட்டு பஞ்சாப்ல ஆரம்பிச்சாங்க. ஊழலற்ற ஒரு சாமானியன், ஆம் ஆத்மின்னா என்னங்க, காமன் மேன், சாமானியன், பாமரன். நான் அவ்வளவுதான், நான் வந்து இதுதான் ஹவாய் செப்பல் தான் போட்டுக்குவேன். ஒரு சாதாரண 300 ரூபா பேண்ட், ஒரு 125 ரூபாய்க்கு ஷர்ட் போட்டுன்னு தான் நான் இருப்பேங்கிற மாதிரி எல்லாம் பண்ணினார் அவரு அரவிந்த் கெஜ்ரிவால். ஆனா நீங்க உங்களுக்கு தெரியும், 48 கோடி ரூபாயில ஒரு சீஷ் மஹல் கண்ணாடி மாளிகை. அது எப்பேற்பட்ட கண்ணாடி மாளிகை அப்படின்னு சொன்னா, அந்த பாண்டவர்கள் பண்ணி வச்சிருந்தாங்க பாருங்க. துரியோதனன் போயிட்டு அங்க வாட்டர் இருக்குன்னு தெரியாம காலை வச்சு கீழே விழுந்தானே, அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி ஒரு மாளிகையை கட்டிக்கிட்டு நான் அதுல ராஜா மாதிரி இருப்பேன் சொல்லிட்டு ஆசைப்பட்டாரு. அது அந்த ப்ராஜெக்ட் நின்று போச்சு. அப்புறமா என்னாச்சு, பஞ்சாப்ல அவங்க ஆட்சி பிடிச்சிருக்காங்கல்ல, பஞ்சாப்ல நான் சண்டிகர்ல கட்டிக்கிறேன்டா சொல்லிட்டு சண்டிகர்ல அது மாதிரி கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. யாரு மேடம் தடுக்க முடியும்? ஏன்னா உங்களுடைய எண்ணமே அதுதான். அதாவது ஊழலற்றாட்சி கொடுக்கணுங்கிற எண்ணமே கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களை யார் தடுக்க முடியும்? இப்ப பஞ்சாப்ல சண்டிகர் வந்து யூனியன் பிரதேசம், இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இருக்கு. ஹரியானாக்கும் தான் உங்களுக்கு அதான் கேபிட்டல் பிளஸ் யூனியன் டெரிட்டரி. அங்க அவர் கட்டின்னு இருக்கிறாரு, அதாவது பஞ்சாப் பகுதியில கட்டின்னு இருக்கிறாரு அவரு. இந்த ககன்தீப் சிங் ரந்தாவா அப்படிங்கிறவர் வந்து, ககன்தீப் சிங்னா நம்ம தமிழ்நாடு ஐஏஎஸ்ல கூட ஒருத்தர் இருக்காரு, ககன்தீப் சிங் பேதி அப்படின்னு இருக்காரு, ரொம்ப நல்ல ஆபீசர்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ரந்தாவா அப்படிங்கிறவர் வந்து ஒரு இந்த வேர் ஹவுசிங் கார்பரேஷன்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரா இருக்கிறாரு அமிர்த்சர்ல. டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்னா ஒரு நல்ல பொசிஷன். அங்கேயே அவங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி எல்லாம் உண்டு, அதாவது அந்த அதிகாரம் உண்டு. இவர் வந்து வேர் ஹவுசிங் அப்படின்னா என்ன, உணவு தானியம் சேகரிக்கும் கோடவுன், அதை கட்டுறதுக்கு இவர் வந்து ஆர்டர் கொடுக்குறாரு. ஆர்டர் கொடுத்த உடனே அதுல வந்து நம்ம இந்த லால்ஜித் சிங் புல்லர் அப்படிங்கிறவர் மினிஸ்டர், கேபினட் மினிஸ்டர் டிரான்ஸ்போர்ட், ஐ திங்க் ரூரல் டெவலப்மெண்ட் நினைக்கிறேன், ஆமா இல்ல டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். அவருடைய அப்பாவும் அதை அப்ளை பண்றாரு. ஆனா அவருடைய அப்பாவுடைய அந்த டெண்டர் வந்து ஸ்பெசிபிகேஷன் மேல வரல, அதனால அது ரிஜெக்ட் ஆயிடுது. அப்புறம் இவர் அவனை போயிட்டு மிரட்டுறாரு, எங்க அப்பாவுக்கு கொடு டெண்டர். KN நேரு தான் உங்களுக்கு ஞாபகம் வரும், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஐ எம் வெரி சாரி. நீங்க KN நேரு பத்தியும் துரைமுருகன் பத்தியும் ஐ பெரியசாமி பத்தி எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு சொன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் அப்புறம் வரேன். அதுக்கு போறாரு. அவன் வந்து நாட் பாசிபிள். அவன் ரொம்ப நேர்மையான ஆபீசர் அந்த இவர் ரந்தாவாங்கிறவர். அப்புறம் என்ன ஆகுது, அவனை கூப்பிடுறாரு, நீ வா ஆபீஸுக்கு, வீட்டுக்கு வா அப்படின்னா வீட்டுக்கு வராங்க.
வீட்டுக்கு வந்தோடனே அவரை போட்டு அடிக்கிறாங்க. அடிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுது, 10 லட்சம் ரூபா நான் உங்ககிட்ட நான் பிரைப் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கிக்கிறாங்க. அதாவது நான் கன்னை காமிச்சு உங்ககிட்ட இருந்து இந்த வேலைக்கு 10 லட்சம் ரூபாய் வாங்கினேன் அப்படின்ட்டு இவர் சொல்ற மாதிரியான ஒரு பொய் வாக்குமூலம் வாங்கிக்கிறாங்க. அதை ஒரு வீடியோ பண்ணிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க, அவன் மிரட்டுறதுக்கு. யாரு? அந்த ரந்தாவாங்கிற அந்த அதிகாரியை மிரட்டுறதுக்கு. அது என்னமோ தெரியல, இந்த வீடியோ வெளியில போயிடுச்சு. அது யாரு வெளியே விட்டாங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு மினிஸ்டருடைய கண்ட்ரோல்ல இருக்கிற மினிஸ்டரே வந்து சட்டத்திற்கு புறம்பாக ஒரு அரசு அதிகாரியை மிரட்டி போலியான ஒப்புதல் வாக்குமூலம் செய்த வீடியோ. அந்த வீடியோ யார் வெளியில விட்டா ப்ராப்ளம். அது வெளியில வந்த உடனே பாஜக இவங்க சிரோமணி அகாலிதால் அவங்க எல்லாம் வந்து கையில எடுத்துட்டாங்க. பெரிய விஷயமா போச்சு, பெரிய விஷயமா மாறி போச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆகுது, இவர் என்ன பண்றாரு, இந்த ரந்தாவா என்ன பண்றாரு, 12 செகண்ட்ல ஒரு வீடியோ போடுறாரு. ஒன்லி 12 செகண்ட்ஸ். அது என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, உன் நண்பன், அதாவது அவர் மனைவிக்கோ இல்லைன்னா வேற யாருக்கோ சொல்றாரு, உன் நண்பன் நான் சல்ஃபா குடிச்சிருக்கேன். சல்ஃபானா மருந்து, விஷ மருந்து. புல்லர், லால்ஜி புல்லரை பார்த்து பயந்து நான் சல்ஃபா குடிச்சிருக்கேன், இதுல இருந்து நான் தப்பிக்க முடியாது. 12 செகண்ட் வருதா பாருங்க நீங்க, கரெக்டா 12 செகண்ட். இதுல இருந்து நான் தப்பிக்க முடியாதுன்னா மரணத்தில் இருந்து நான் தப்பிக்க முடியாதுன்னு அர்த்தம். இத போடுறாரு, இதுவும் வெளில போயிடுது. உடனே என்ன ஆகுதுன்னா, பகவந்த் சிங் மான் சீஃப் மினிஸ்டர் டக்குன்னு ஆக்ஷன் இறங்குறாரு, புல்லரை கூப்பிட்டு கேட்கிறாரு, டிஸ்மிஸ் பண்றாரு. போலீஸ் வருது, அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போகுது. ரொம்ப குயிக் ஆக்ஷன், சூப்பர், அருமை. இதுக்கு ஆனா அவங்க எல்லாம் அதான் சொல்றாங்க, கரெக்டா நாங்க கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. வேற வழியே கிடையாது, பண்ணிதான் ஆகணும். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இது உண்மைதான், அவர் பண்ணது உண்மைதான், இவர் மிரட்டினது உண்மைதான், இவர் இந்த மாதிரி ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் போலி வீடியோ பண்ணினது உண்மைதான், அவரை வந்து பிளாக்மெயில் பண்றதுக்கான முயற்சி பண்ணினது உண்மைதான், இந்த மாதிரி அரசு அதிகாரி கிட்ட வந்து என்னுடைய அப்பாவுக்கு கான்ட்ராக்ட் கொடுன்னு சொல்லி கேட்டது உண்மைதான், எல்லாமே உண்மைதான். ஆனா இது முதல் முறை இல்லை, இது மாதிரி பல முறைகள் இது நடந்திருக்கு. எங்கிட்ட பூரா லிஸ்டே நான் வச்சுட்டு இருக்கேன். எவ்வளவு மினிஸ்டர்ஸ் பஞ்சாப்ல இந்த மாதிரி ஊழல் வழக்குகள்ல, கமிஷன் அடிக்கிறதுல, டெண்டர் இதுல, அது என்னது, டெண்டர் முறைகேடுகள்ல, அதே மாதிரி பாலியல் வழக்குகள்ல, பெண்களுக்கு தொந்தரவு செய்யறதுல, எல்லா விதங்கள்லயும் அவங்க என்கிட்ட வந்து ஒரு 7-8 பேர் இருக்கு. அந்த பேரெல்லாம் வேண்டாம், விஜய் சிங்லா, பஞ்சா சிங், சராரி, லால்சந்த், கட்டாரா, இது மாதிரி நிறைய பேர் என்கிட்ட இருக்கு. இவங்க எல்லாருமே இதுல மாட்டிக்கிட்டு சில பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க, சில பேரை டிஸ்மிஸ் ஆயிருக்காங்க, சில பேரை வந்து கட்சியிலேருந்து தூக்கிட்டாங்க. அப்போ ஒரு சின்ன மாநிலம், பார்டர் மாநிலம், இவங்க வந்து இந்தியா எகென்ஸ்ட் கரப்ஷன், ஊழல் அற்ற இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்து, ஒரு பொய்யான நம்பிக்கையை ஏற்படுத்தி ஆட்சியை பிடிச்சு, உங்க ஆட்சியில கிட்டத்தட்ட 25 அமைச்சர்கள், 25% அமைச்சர்கள் ஊழலுக்காகவும் முறை தவறி நடந்ததற்காகவும் மட்டுமே நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்க வந்து பாத்துக்கீங்க. இதுல எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருது. தமிழ்நாட்டுல இதே மாதிரி நடக்கிறதா அப்படின்னா நீங்க பாருங்க. தமிழ்நாட்டுல இதெல்லாம் வந்து எப்படி நடக்க முடியும்? KN நேரு அவரோ எவ்வளவு டெண்டர் விட்டுருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கடைசி நாள் டெண்டர் விடுறதுக்கு, அதாவது லாஸ்ட் வீக்ல ஒரே நாள்ல 4328 டெண்டர் இந்த கவர்மெண்ட் விட்டது. ஆரம்பத்திலேயே அவங்க என்ன பண்ணாங்க, டிரான்ஸ்பார்மர் அப்படின்னு ஒரு டெண்டர் விட்டாங்க. ஒரு டிரான்ஸ்பார்மர் 4 லட்சம் ரூபாய்னா எல்லாரும் யூனிஃபார்மா எல்லாரும் 4,19,000 ஒண்ணு, 4,19,000 2, 4,19,000 3, அந்த மாதிரி ₹1 ₹2 டிஃபரன்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் ஒரே மாதிரி. இதெல்லாம் தான் நான் சொல்றது, இது மாதிரி கான்ட்ராக்ட் டெண்டர் மாஃபியா அப்படின்னு சொல்றோம். டெண்டர் மாஃபியா உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல, 2022ல கர்நாடகால பாரதிய ஜனதா கட்சி இருந்தது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு, SR பொம்மையினுடைய அரசு, பசவராஜ் பொம்மையினுடைய அரசு.
அவருடைய அரசுல KS ஈஸ்வரப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப மூத்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அமைச்சராக இருக்கார் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு. அந்த சமயத்துல ஒரு கான்ட்ராக்டர் செத்து போயிடுறான். பாட்டீல், சந்தோஷ் பாட்டீல் அப்படிங்கிற அவன் பேரு. அவன் இங்க இல்ல, உடுப்பியில, பெங்களூர்ல இல்ல, உடுப்பியில செத்து போறாரு. போகும்போது அவர் என்ன எழுதி வச்சுட்டு போறாருன்னா, KS ஈஸ்வரப்பா இந்த கான்ட்ராக்ட்ல 40% கமிஷன் கேட்டாரு. அத வந்து காங்கிரஸ்காரங்க புடிச்சுக்கிட்டாங்க. சூப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் பிஜேபிக்கு எதிரா. 40% சர்க்கார், 40% சர்க்காரா அப்படின்னுட்டு ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ரொம்ப பிரமாதமா போச்சு. ஆட்சி மாற்றமே ஏற்பட்டதுக்கான முக்கிய காரணம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு முக்கிய காரணம் அதுதான். அதுக்கப்புறமா அந்த கொலையை ஜஸ்டிஃபை பண்ணி, அந்த தற்கொலையை ஜஸ்டிஃபை பண்ணி கான்ட்ராக்டர்ஸ் அசோசியேஷன்காரன் ஒரு நோட்டீஸ் போட்டான். அதுல அவன் கன்ஃபார்ம் பண்ணினான். ஆனா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது மேடம். உண்மையிலேயே KS ஈஸ்வரப்பா 40% கேட்கறதே இல்லை. ஏன்னா KS ஈஸ்வரப்பாவுடைய அந்த நேர்மை, அவர் வந்து எவ்வளவு ஹானஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு வந்து கர்நாடகாலையும் நிறைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் உண்டு. ஆனா சித்தராமையா கவர்மெண்ட் வந்த பிறகு இன்னைக்கு அதே கான்ட்ராக்டர்ஸ் அசோசியேஷன் சொல்லுது, அவங்க வாங்கல, இவங்க வாங்குறாங்க, அவங்க கேட்டாங்க, ஆனா இவங்க கை நீட்டி வாங்கிட்டாங்க அப்படின்றாங்க. சோ இந்த இது எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது. ஆனா நம்ம தமிழ்நாட்டிலையும் பாருங்க, அதாவது ஆம் ஆத்மி கட்சிக்காரங்கெல்லாம் எப்படி இதை பண்ணணும் அப்படின்னா, DMK கிட்ட வந்து முதல்ல பாடம் எடுக்கணும். ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் மணிஷ் சிசோடியாவையும் கூட்டிட்டு வந்து இந்த ஸ்கூலு காலேஜ் எல்லாம் காமிச்சு, அரசு பள்ளிக்கூடம் எல்லாம் காமிச்சு கொடுத்தாங்க. ஏதோ ஒரு அரசு பள்ளிக்கூடத்துக்கு உள்ளுக்குள்ள வெள்ளை பெயிண்ட் அடிச்சு எவ்வளவு அப்படியே பளபளன்னு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அவங்களும் ரொம்ப பிரமாதம். ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வெள்ளை பெயிண்ட் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு பாருங்க எவ்வளவு மாடர்னா இருக்குது அப்படின்ட்டு, அவங்களும் ஆமா ரொம்ப மாடர்னா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியல, இவங்க வந்து ஊழல் செய்வதில் வித்தகர்கள். விஞ்ஞான ஊழல், விஞ்ஞான முறை ஊழல்ங்கிறது அந்த காலத்துல சர்க்காரியா கமிஷன்ல இருந்து நம்மளுக்கு தெரியும். அதாவது யாருமே பிடிபடாத ஊழல். அந்த மாதிரியான ஊழலில் இவர்கள் பயிற்சி பெற வேண்டும். யாருக்கிட்ட இருந்து? DMK கிட்ட இருந்து. ஏன்னா TVH ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்ல எப்படி நடக்கிறதுன்னு தெரியும். செந்தில் பாலாஜி எப்படி அதை பண்ணினார் அப்படிங்கிறது தெரியும். அவருடைய அசோக் பாலாஜி மூலமா எப்படி பண்ணார் அப்படிங்கிறது தெரியும். பெரியசாமி தெரியும். துரைமுருகன். அதுக்குதான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் ஞாபகம் வருதா உங்களுக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வரும். அதனால ஆம் ஆத்மி கட்சிக்காரர்கள் DMK தலைவர்களோட வந்து தயவு செஞ்சு கலந்துரையாடி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க சொன்னா நாளைக்கு இந்த மாதிரி இருக்காது, தவிர்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய நல்ல ஆலோசனை. தயவு செய்து ஏற்றுக்கொள்ளவும் அப்படின்ட்டு நான் வந்து ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சொல்றேன். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. குறிப்பாக வந்து வெஸ்ட் பெங்கால், அதாவது கொல்கட்டால என்ன பிரச்சனை ஆக்சுவலா அந்த மாநிலத்துல, ஏன் வந்து அந்த மெட்ரோவை வந்து ப்ராசஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, எதனால வந்து உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரியான ஒரு ஹார்ஷ் வேர்டிங்ஸை யூஸ் பண்ணிருக்கு, ஏன் வந்து வார இறுதி நாட்கள்ல, வேலையில்லா நாட்கள்ல நைட் மட்டும் அந்த ஒர்க் நடக்குது. இதுல வந்து முக்கியமான விஷயமே, இந்த மெட்ரோ அழகாக வந்து விட்டது என்றால் அது பாஜகவுக்கு சாதகமாக போய்விடும். ஆல்ரெடி பாஜக 2லிருந்து 3 அதாவது இரட்டை இலக்க எண்களிலிருந்து 3% எண்களை நோக்கி இப்போது இந்த தேர்தல் வரும் நேரத்துல பயணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு மேலிட, இதையும் முடித்துவிட்டால் அவர்கள் கண்டிப்பாக ஆட்சி அமைக்க வேண்டிய 148 பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தொடர்ந்து மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்கள் தன்னுடைய மாநிலத்துக்கு வளர்ச்சியை தந்தாலும் கூட அதை தடுத்து நிறுத்தி முடக்க பார்க்கிறது அங்கு ஆளும் மம்தா அரசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அதற்கு அடுத்ததாக பஞ்சாப்ல நிறைய பிரச்சனை இருக்கு. ஊழலுக்கு எதிரான ஆட்சி, இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் சொல்லி
இங்க ஆட்சியை பிடிக்க முயன்றவங்க தான் ஆம் ஆத்மி கட்சி. அவங்க தான் பார்டர் மாநிலமான பஞ்சாப ஆள்றாங்க. அப்படி ஆண்டாலும் கூட அங்க இருக்கும் நிறைய அமைச்சர்கள் மேல ஊழல் புகார்கள் மட்டுமல்லாமல் டெண்டர் முறைகேடு, பாலியல் வழக்குகள் மற்றும் இன்ன பிற பல்வேறு புகார்கள் மேலிட்டு அவர்கள் நிறைய பேர் டிஸ்மிஸ் ஆயிருக்காங்க. நிறைய பேர் கட்சியை விட்டு வெளில போயிருக்காங்க. நிறைய பேர் அமைச்சர் பதவியை இழந்திருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இவர் வந்து லால்ஜித் சிங் புல்கல் மேலயும் நடைபெற்றிருக்கு. ஆனா என்ன பிரச்சனைன்னா, இவரை எதிர்த்து அந்த கிடங்கு அதிகாரி ஒரு 12 செகண்ட் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்ட பிறகு, அந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்ததையும் நம்ம பார்க்க முடிந்தது. அதனால இந்த இடத்துல நம்ம என்ன அக்செப்ட் செய்து கொள்ள வேண்டும் என்றால், ஊழல் ஊழலுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சவங்களே எப்படி ஊழல்ல இருக்காங்கங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல் தேசிய பிரச்சனைகளையும், உள்ளூர் அரசியலையும் தொடர்ந்து பேசுவோம். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தேங்க் யூ சார். நன்றி.